அனைவருக்கும் வணக்கம். செவ்வாய்க்கிழமை தினத்தன்று கடன் பிரச்சனை தீர்வதற்காக நாம் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்கலாம். கடன் அதிகமாக இருப்பவர்கள், பண சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதிகமாக இருப்பவர்கள் முருகனுடைய வழிபாடை தொடர்ந்து நீங்கள் மேற்கொள்ளும் போது நிச்சயமாக அந்த கடன் பிரச்சனை முற்றிலுமாக குறைய ஆரம்பிக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கடன் அடைவதற்கு எளிமையான பரிகாரம் சொல்கிறேன். இந்த பரிகாரம் எப்போது செய்ய வேண்டும் அப்படின்னா, செவ்வாய் ஹோரையில் செய்ய வேண்டும். செவ்வாய் ஹோரை எப்போது வரும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை காலை 6 மணிலேருந்து 7 மணி வரையும், மதியம் 1 மணிலேருந்து 2 மணி வரையும், இரவு 8 மணிலேருந்து 9 மணி வரையும், இந்த 3 நேரத்தில் செவ்வாய் ஹோரை வரும். இதில் காலையில் நீங்கள் செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். காலை 6 to 7. இதற்கு தேவையானது ஒரு 6 மிளகு அல்லது 9 மிளகு. 9 மிளகு எடுப்பது ரொம்ப நல்லது. 9 மிளகு எடுத்து உங்கள் வலது கைக்குள்ளே வச்சுக்கோங்க. ஒரு 5-6 கற்பூரம் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு பழைய அகல் விளக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் முருகனை மனமுருகி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த அகல் விளக்கில் 2-3 கற்பூரம் கொளுத்தி வச்சுருங்க. அதில் இந்த மிளகு போட்டு நீங்கள் எரிச்சிடுங்க. உங்களுடைய கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும். இதற்கு தேவையானது 2 பொருள் தான். மிளகு ஒன்று, இன்னொன்று கற்பூரம். கற்பூரமும் அல்லது பச்சை கற்பூரம் கூட நீங்கள் போட்டு சேர்த்து எரிக்கலாம், நல்லதுதான். பச்சை கற்பூரம் அல்லது சாதாரண கற்பூரம், மிளகு, இதில் இந்த 2 பொருள் தாங்க. ஆனால் கடன் பிரச்சனை குறையும். செவ்வாய் ஹோரையில் தான் இதை நீங்கள் செய்ய வேண்டும். இதை நீங்கள் பண்ண உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும். 9 மிளகு எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. அல்லது 3 மிளகு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 9 மிளகு எடுக்க முடியாதவர்கள் 3 எடுத்துக்கோங்க. வீட்டில் மிளகு இருக்கும், அதனால் 9 நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை வார செவ்வாய் ஹோரையில் செய்து பாருங்கள். 9 செவ்வாய்க்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ கடன் இருந்தாலும் அது தீர்ந்துடும். நல்ல மாற்றங்கள் இருக்குங்க. செவ்வாய்க்கிழமை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ அவங்க செவ்வாய் ஹோரை மதியம் 1 to 2 இல்லை, நம்ம நேரம் கூட பார்க்க தேவையில்லை. செவ்வாய்க்கிழமை கடனை அடைக்க ட்ரை பண்ணுங்கள். கடன் இருக்குது, நகை அடமானத்தில் இருக்குது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை போயிட்டு நீங்கள் அந்த கடனுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டிட்டு வந்துடுங்க. இல்லைன்னா கடன் மற்றவர்களிடம் யாரிடம் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொடுக்க ஆரம்பிங்க. அப்படியே குறைய ஆரம்பிக்கும். அந்த கடன் பிரச்சனை சுமையெல்லாம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். சூப்பரான 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடியது இந்த செவ்வாய்க்கிழமை செய்கின்ற பரிகாரமும் சரி, நீங்கள் கடனை அடைப்பதற்காக நீங்கள் செய்கின்ற முயற்சியும் சரி, 100% உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். ஏன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணி செய்து நிறைய பேர் கடனை அடைச்சிட்டே தான் இருக்கிறாங்க. முருகனுடைய வழிபாடு எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது கொடுக்கும் அப்படின்னா, நீங்கள் அளவுக்கு அதிகமாக கடன் வச்சுருந்து கூட வாழ்க்கையை வெறுத்து போயிருந்தால் கூட நீங்கள் முருகனுடைய வழிபாடை செவ்வாய்க்கிழமை நீங்கள் எடுத்து செய்யும்போது உங்களுடைய தலை எழுத்தே மாற்றுவார். நீங்கள் எவ்வளோ வேதனைப்பட்டீங்களோ அவ்வளோ வேதனை உங்களுக்கு சரியாயிடும். ஆனால் செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வாய் ஹோரையிலும் வழிபாடு செய்யலாம். முருகனுக்கு நேரம் காலம் பார்க்க தேவையில்லை. காலை நேரமோ அல்லது மாலை நேரமோ கூட வழிபாடு செய்யலாம். அல்லது செவ்வாய் ஹோரையில் கூட நீங்கள் முருகனை வழிபாடு செய்யலாம். முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை துவரம் பருப்பு தீபம் ஏற்றலாம், வெற்றிலை தீபம் ஏற்றலாம். நார்மலாக நம்ம அகல் விளக்கில் நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ 2 அகல் விளக்கோ அல்லது ஒரு அகல் விளக்கோ அல்லது 6 அகல் விளக்கோ நம்ம ஏற்றலாம். ஏற்றி வைத்துட்டு பாலும் தேனோ அல்லது வெறுமன பாலில் சர்க்கரை போட்டுக்கூட, கல்கண்டு அல்லது பழங்கள், வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம் என்ன நம்மளால் முடியுதோ அதை வைத்து கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணலாம். அல்லது ஓம் சரணபவாய நமக்கு அந்த மந்திரத்தை சொல்லலாம். நிறைய மந்திரங்கள், நாமங்கள் முருகனுக்கு இருக்கின்றது. அதில் ஏதேனும் ஒன்று சொல்லிட்டு கூட நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நல்ல மாற்றங்கள் இருக்கும். எப்போதுமே முருகனுக்கு காலை நேரம் வழிபாடு செய்யுங்க, மாலை நேரம் வழிபாடு செய்யுங்க, நல்ல மாற்றங்கள் இருக்கும். முடியாதவர்கள் பட்சத்தில் மட்டும் ஏதேனும் ஒரு முறை நீங்கள் வழிபாடு செய்தால் கூட போதும். முடிந்த அளவுக்கு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை தினத்தன்று நகை அடமானத்தில் இருக்குது, இல்லை மற்ற கடன், ஹவுஸ் லோன் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா சீக்கிரமாக அது சரியாக போயிடும். இந்த பூஜையை மட்டும் நம்ம செய்யணும், இந்த பரிகாரம் மட்டும் நம்ம செய்யணும், செஞ்சால் போதும் நம்மளுடைய கடனை அடைஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் நினைக்கக்கூடாது. அதாவது இந்த பரிகாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் கொடுக்கும். உங்களுடைய மனசில் சரி நம்மளுடைய கடன் அடையும் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவிட்டி கொடுக்கறதுக்காக தான் இந்த வழிபாடும் சரி, இந்த பூஜையும் சரி, இந்த பரிகாரம்லாம் எல்லாருமே சொல்கிறது காரணம் இதுதான். நம்ம பார்த்தீங்கன்னா முயற்சிகள் எடுக்கணும். எப்போதுமே நீங்கள் முயற்சி எடுக்கும்போது தான் இறையோட வழிபாடு, இறையோட ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். நம்ம முயற்சியே எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம விடிய விடிய சுவாமி கும்பிட்டாலும் ஒரு பிரயோஜனம் இருக்காது.
நம்ம வந்து ஒரு 2 நிமிடம் சாமி கும்பிட்டாலும் அதற்கான முயற்சிகள் நம்ம எடுத்துக்கொண்டே நம்ம வந்து இறைவனை வந்து ஒரு சப்போர்ட்டாக நம்ம கேட்கும்போது நிச்சயமாக அந்த பிரச்சனையோ இல்லை கடனோ எல்லாமே உங்களுக்கு சரியாகும். எப்போதுமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடன் அடைக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப குறிக்கோளாக இருக்கணும். லட்சியமாக எடுத்துக்கிடணும். நான் இந்த நாட்களுக்குள்ளே நான் அடைச்சே தீருவேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு எய்மாக எடுத்து நீங்கள் பண்ணும்போது அது நிச்சயமாக அடையும். அது பாட்டில் கடன் வாட்டில் இருக்கட்டும், நகை வாட்டில் என்ன பேங்க்கில் தானே கிடக்கட்டும், அது வாட்டில் இருக்கட்டும், நம்ம வாட்டில் இருப்போம் அப்படின்னா அது சீக்கிரமாகவே அடையாது. நீங்கள் முயற்சி எடுங்க. நம்ம வந்து பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 2000லேருந்தே நம்ம வந்து கடன் அடைப்பதற்காக ஸ்டெப்ஸ் எடுக்கிற மாதிரி நம்ம அமௌண்ட் கட்டுறதுக்கான எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம வந்து இந்த மந்த்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சேலரி வருதுன்னு வச்சுக்கோங்கமே, நீங்கள் கடன் அடைக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட் எடுத்துடணும். எப்போதுமே சேலரி வரும்போதே கடனுக்கு நீங்கள் எடுத்துடணும். இல்லை நம்ம வீட்டு செலவுலாம் செய்துட்டு ஃபீஸ்லாம் கட்டிட்டு கடைசியில் நம்ம எடுப்போம்னு பார்த்தீங்கன்னா அங்கே 0 தான் இருக்கும். எல்லாமே நமக்கு வந்து தேவையே இல்லாமல் செலவு பண்ணிடுவோம். ஏன்னா எப்போதுமே பாருங்கமே, பணம் யாருமே கையில் வச்சுருக்கவே மாட்டாங்க. எல்லாம் செலவு தான் பண்ணுவாங்க. அப்போ பார்த்தா நமக்கு நிறைய செலவுகள் வரும். அதனால இப்போ 1ஆந்தேதி உங்களுக்கு சம்பளம் அப்படின்னா 2ஆந்தேதி கடனை கட்ட போயிருங்க. இல்ல நாளும் கிழமையை பார்த்து தான் நான் கட்டுவேன். இந்த செவ்வாய்க்கிழமை, இந்த சனிக்கிழமை இந்த மாரி தான் கட்டுவேன். செவ்வாய் வெள்ளிலாம் நான் போய் பணம் குடுக்க மாட்டேன். அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லையா? அந்த மாரி இருக்கிறவங்க, உங்களுக்கு எந்த நாள்ல நீங்க கடன் கட்டணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த நாள்ல போய் நீங்க கட்டிட்டு வந்துருங்க. அந்த 1ஆந்தேதி சம்பளம்னா ஒரு 5, 6க்குள்ள நீங்க கட்டி முடிச்சிரணும். அப்படின்னா மட்டும் தான் கடன் வந்து அடைய ஆரம்பிக்கும். நம்ம கடைசியில 25ஆந்தேதிக்கு மேல கட்டுவோம், எல்லா செலவு செய்துட்டு கட்டுவோம் அப்படி நீங்க நெனச்சீங்கன்னா, ரூ. 1 கூட உங்களால கடன் கட்ட முடியாது. எப்போதுமே பார்த்தீங்கன்னா, சேவிங்ஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, கடன் அடைப்பவர்கள் இருந்தாலும் சரி, அந்த சம்பளம் வர முதலே நீங்க கொஞ்சம் கடன கட்டுறதுக்கான ஒரு அமௌண்ட்ட எடுத்துறணும். இப்போ பார்த்தீங்கன்னா, நகை அடமானத்தில வச்சிருக்கிறவங்கலாம் வந்து ரூ. 2000 கட்டினா கூட அவங்க வந்து கெட்டிக்கிடுவாங்க. வாங்கிக்கிடுவாங்க. அதனால வந்து நீங்க வந்து முடிச்ச அளவுக்கு ஒரு மாசம் மாசம் ஒரு ரூ. 5000வாவது நான் கட்டணும் அப்படிங்கிற வைராக்கியத்தோட நீங்க இருந்து பாருங்கமே, கடகடன் குறையும். இப்ப நீங்க மாசம் ரூ. 5000 கட்டுனீங்கன்னா, ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க 50,000மாவது நீங்க கடன அடைச்சிடுவீங்க. அப்படி இருக்கையில உங்களுக்கு குறையும் பார்த்தீங்களா? அதுவே உங்களுக்கு ஒரு ஆனந்தம் குடுக்கும், ஒரு பூஸ்ட் குடுக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க மாசம் ஒரு ரூ. 5000 தான் என்னால கடன் கட்ட முடியும். அப்படி இருப்பவர்கள் 3 மாசம் கட்டுனீங்கன்னா, அதுல 15,000 உங்களுக்கு வந்து கடன் அடைஞ்சிடும். அப்படி இருக்கையில நீங்க நினைப்பீங்க, ஐயோ! நம்ம 15,000 நம்ம கடன் அடைச்சிட்டோம் அப்படிங்கிற மாரி அந்த ஒரு பாசிட்டிவிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பூஸ்ட் கிடைக்கும். திரும்ப திரும்ப நீங்க வந்து கடன அடைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எனர்ஜி வந்து தானா உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வந்து கடன் இருக்கு, பைய கட்டிக்கலாம்னா நமக்கு கடன் வந்து அடையவே அடையாது. நீங்க கட்ட ட்ரை பண்ணும்போது அது அடைய ஆரம்பிக்கும். நமக்கு நாட்கள் வந்துங்க கடகடன்னு ஓடும். இப்ப இந்த மாசம் நீங்க ரூ. 5000 கட்டினீங்கன்னா, அதுக்குள்ள உங்களுக்கு இன்னொரு மாசம் வந்துடும். ஸோ அப்படியே குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். நீங்க பார்த்துட்டே இருங்க. கடன் இருக்குன்னு கவலைப்படுறத விட்டுப்போட்டு, கடன அடைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யும்போது நமக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். முடிந்தால் நம்ம இன்னமும் நம்மளுடைய சம்பளம் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல வேலைகள தேடலாம். இல்ல ப்ரொமோஷனுக்காக நம்ம ஏதாவது ட்ரை பண்ணலாம். சம்பளம் அதிகரிப்பதற்கு நம்ம என்னென்ன உழைப்பு வேண்டுமோ, அத நம்ம உழைக்கும்போது நமக்கு இறைவனோட அருளோட நமக்கு எல்லாமே சரியாகும். நிச்சயமாக இதெல்லாம் செய்து பாருங்க. உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். மனசுல ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ளணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.